பழைய ஏற்பாட்டில் இந்த 3 நபர்கள் தான், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜா. இந்த 3 பேரை தவிர வேறு எவருக்கும் அந்த அபிஷேகம் கொடுக்கப்படல. ஆனா கிருபையின் காலத்தில் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிருபையாக கர்த்தர் உங்களை மீட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாம்சமான யாருமே என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் ஒவ்வொரு கேட்கிறவன் ஒவ்வொருக்கும் பரிபூர்ணமான ஆவியை தேவன் கொடுத்து அவங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். உங்களோட பூசி பிடித்த உங்களோட பாவம் நிறைந்த வாழ்க்கையிலும் தேவனுடைய இரக்கம், அந்த கல்வாரி இரத்தம், அவருடைய இரத்தத்தை, அவர் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவனுடைய இரத்தம் எங்களை சுத்திகரித்த பின்பு அவருடைய அபிஷேகம் என்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டு அவர்களை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்துக்குள்ள நுழைத்த பின்பு எங்களை கனவுள்ள பாத்திரமாக தேவன் எங்களை மாற்றினார். ஆமென், ஆமென், ஆமென். நேரடியாக தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வோம். வந்திருக்க உங்கள் அனைவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதுல யூடியூப்ல பார்க்கிறவர்கள், பேஸ்புக்ல பார்க்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராமே ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஏற்கனவே தேவனுடைய சமூகத்துல கடந்த காலத்துல கற்றுக் கொடுத்தோம், ஆவியில் நீங்கள் எப்படி பலப்படுவதுன்னு சொல்லி. இந்த நாட்களில் உங்களுக்கு அரிய சந்தர்ப்பம் தேவ ஆவியானவர் குறித்தும் அவர்களை நீங்கள் எப்படி பலப்பட வேண்டும் என்பதை குறித்தும் அவர்களை நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் என்ன நடக்கும் என்பதை குறித்தும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது தேவனுடைய கிருபை, அது தேவன் எங்களுக்கு தந்த வரமாய் இருக்கிறபடியால் இந்த நாட்கள் அதை நீங்கள் பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். நாங்கள் ஆரம்ப வசனமாக ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். ஆமென். என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய வசனத்துல, அந்த வேதத்துல வலது கரம், ஓங்கிய புயம், கர்த்தருடைய விரல் என்று குறிப்பிடப்படுகிறவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்படுகிறது. ஆனபடியால் இது தேவனுடைய அடையாளமாக இருக்கு. விரல் என்று சொல்லும் போது அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய பலத்த கரம் இறங்குனது என்று சொல்லும் போது அது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பலத்த கரம், ஓங்கிய புயம், அப்படி ஓங்கிய புயத்தினால் உங்களை விடுவித்தேன் என்று சொல்ல அந்த வார்த்தைகளை பார்க்கும் போது அதற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர்களை விடுவித்தார், ஆண்டு கொண்டார், ஆசீர்வதித்தார், நடத்தினார் என்று சொல்லித்தான் அர்த்தம். அதுபடியா பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நீ நீதியின் வலது கரத்தினால், அவருடைய நீதியின் வலது கரம் என்றால் தேவனுடைய ஆவியானவர், அதாவது உங்களை அவர் தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதனால தேவன் சொல்றார், பயப்படாத, எந்த விஷயத்திலும் எந்த வேளையிலும் நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். உலகத்தில் உள்ளவனிலும் பார்க்க உங்களோட இருக்கிற தேவன் பெரியவர். கையில சொல்லி சொல்லுங்க, உலகத்தில் உள்ளவனிலும் பார்க்க என்னோட இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்துல எந்த மந்திரவாதியா இருந்தாலும், எந்த மருந்துகளை செய்யறவனா, எந்த கொடியவனா இருந்தாலும் அவனிலும் பார்க்க தேவன் பெரியவர். ஆமென், ஆமென். அதுபடியால் நாங்கள் கற்றுக் கொடுத்த கடந்த நாட்களில நீங்கள் ஆவியில எப்படி பலப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். முதலாவது தேவனுடைய வார்த்தையில நீங்கள் பலப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தேன். தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிற எந்த தேவனுடைய பிள்ளைக்கும், தேவனுடைய வார்த்தையில ஆழமாக இரவு பகல் தியானிக்கிற எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசோ அல்லது பாவமோ அல்லது எதுவும் அவனை மேற்கொள்ளக்கூடாது என்று, மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக சொல்லிக் கொடுக்கிறேன் ஜெபம் என்று சொல்லி. அது காலையும் மாலையும் அந்த ஜெபம் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல தேவனை சந்திக்கிறோம் சொல்லியிருக்கு. அந்த தேவனை சந்திக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துல காலையும் மாலையும் தூப வர்க்கங்கள் போட வேண்டும். அந்த காலை மாலையும் அந்த ஆசாரியர் போய் தூப வர்க்கம் போடுறது போல எங்களுடைய அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் நித்திரைக்கு போகும்போது தேவனுடைய சமூகத்தை போய் பார்க்கிறோம். அது காலையும் மாலையும் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியமாக எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். அதுபடியா உங்களுடைய
உங்களை அழைத்த தேவனுடைய பிரமாணங்களுக்கு, தேவனை அழைத்த அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கான பகுதிகளை கற்றுக் கொடுத்திருந்தேன். இந்த மூன்றாவது காரியம், ஒரு காரியத்தை நான் வார வாரம் சொல்லித் தருகிறேன் சொல்லியிருந்தேன். தேவ ஆவியானவர் அதை உங்களோட பேசும்படியாக, தேவ ஆவியானவர் உங்களை இந்த இடத்துல புதுப்பிக்கும்படியாக, தேவ ஆவியானவர் உங்களை கட்டி எழுப்ப அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடியால் கவனமாக தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். அதுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் அதுக்கு உங்களை உடன்படுத்துவாராக. ஆமென். அதுபடியால் நாங்கள் வாசிப்போம். 92ஆம் சங்கீதம் யாவரும் எடுத்து வாசிங்க. 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவேன். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவேன். இந்த மூன்றாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால ஒரு தேவனுடைய பிள்ளையை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் புது எண்ணெய் என்றான அந்த அபிஷேகம், அவர் பெரிய அந்த தன்னுடைய ஒரு தேவனுடைய பயப்படாத, அவர் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது என்ன? பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால என்னுடைய அந்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவரால உன்னை வழி நடத்துவேன் சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல. பயப்படாதே என்று சொல்றது தேவனுடைய வார்த்தையா இருக்குது. அதனால நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்க. கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ண விரும்புகிறார். முதலாவது உங்களை பலப்படுத்தின பின்பு உங்களுக்கு உதவி செய்வதற்கு போதுமான தேவனா இருக்கிறார். எந்தெந்த விதத்தில் அவர் உதவி செய்ய போதுமானவர் என்பதை நாங்கள் இந்த அபிஷேகத்துக்கு பின்பு, அபிஷேகம் ஏன் கொடுக்கப்படுகிறது, அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் குறித்து நாங்கள் இந்த நேரத்தில் கற்றுக்கொள்வோம். ஆமென். ஆமென். அதுபடியா இதுல பார்க்கிறோம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆமென். இந்த காண்டாமிருகத்தை நாங்கள் பார்க்கும்போது ஒரு பலமான ஒரு மிருகமாக அந்த காண்டாமிருகம் இருக்கு. அந்த காண்டாமிருகத்துடைய கொம்பு எப்படி இருக்கும்னா அப்படியே நேர உயர்ந்து இருக்குமா. அப்ப இந்த காண்டாமிருகங்களுடைய இனத்துல எந்த பலத்த கொம்பாகவும் உயர்ந்திருக்கிற கொம்பாகவும் எந்த கொம்பு காணப்படுதோ அந்த காண்டாமிருகம் மாத்திரம்தான் அந்த இனத்தை வழிநடத்த முடியும். தன்னுடைய தாயா, பிள்ளையோ, மனைவியோ அது அந்த வழி நடத்தக்கூடிய அந்த தன்னை இனத்தை வழி நடத்துறதுக்கு லீடர்ஷிப், அந்த தலைமைத்துவத்துக்கு வரக்கூடிய ஒரு காண்டாமிருகமா இருந்தால் அதோட கொம்பு நேர்த்தியாக உயர்ந்திருக்கணும், அது பலமாக இருக்கணும். அதுபடியால் இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தேவன் கொடுத்துங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துங்க. உயர்த்தப்படுகிறது ஒரு மனுஷன். எல்லா மனுஷரும் ஒரு கணத்தை விரும்புகிறார். கணம் என்றது நிச்சயமாக எல்லாரும் அதை வாஞ்சிக்கிறாங்க. கனப்படுத்தாட்டி அந்த இடத்துல அவனுக்கு மதிப்பில்லை. தானாகவே கணத்தை தேடுகிறவர்கள் உண்டு. ஆனா தேவன் சொல்லுறார், உன்னை அபிஷேகித்து உன்னை கனப்படுத்துகிறேன், உன்னை அபிஷேகித்து உன்னை கனப்படுத்துகிறேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை போல தேவன் அவர் உங்களை உயர்த்தி உங்களை பலமாக நேர்த்தியாக ஒரு பலமாக உங்களை நடத்துறதுக்கு அது போதுமான தேவனாக தேவன் இருக்கிறார். அப்படியா அண்ணாள் சொல்றாள், என் கொம்பு உயர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லி. ஒரு பிள்ளையே இல்லாத அந்த அண்ணாண்ட வாழ்க்கையில கூட தேவன் 5 பிள்ளைகளை கொடுத்து, முதலாவது சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்து அந்த சின்ன பிள்ளைய தேவ சமூகத்துக்கே ஒப்பு கொடுக்கப்பட்டார். தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்து மிச்சம் 4 பிள்ளைகளை வச்சு 5 பிள்ளைகளை கொடுத்தபடியா அண்ணா சொல்றாங்க, என்னுடைய கொம்பு உயர்ந்து இருக்கு. கொம்பு உயர்ந்து இருக்குன்னு சொன்னா நாங்கள் மனுஷர் பாசையில பார்த்தா இவருக்கு திமிர், இவருக்கு திமிர், இவருக்கு மேட்டிமை, இவருக்கு பெருமை, கொம்பு முளைச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியான வேதாகமத்தில இந்த கொம்பை குறித்து சொல்லல, அவர் உங்களை கனப்படுத்துறத, அவள் அண்ணாள் அவளுடைய சக்கலத்தை அவளால் கிளேசப்படுத்தி அவமானப்படுத்த நேரத்துல தேவனை நோக்கி பார்த்த நேரத்துல தேவன் அவன் மேல கண்ணோக்கினபடியா 5 பிள்ளைகள், முதலாம் சாமுவேலை பெற்று 5 பிள்ளைகளை அப்படியே பெற்று அவள் தன்னுடைய கொம்பு தேவனுக்கு முன்பாக உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லப்பட்டது.
ஆனபடியால் இதெல்லாம் தேவன் கனம் பண்றது, தேவன் கனம் பண்ற ஒரு பாத்திரமாக ஒவ்வொருவரும் காணப்படும். இந்த கனம் எப்படி உருவாக்கப்படுது? ஒரு அபிஷேகம் இல்லாமல் ஒருவரும் கனம் பண்ண முடியாது. சூனேமியால பாப்போம் சொன்னால் அந்த இடத்துல அவருக்கு ஒரு கனம் பொருந்திய ஸ்திரியாக இருந்தார். அப்படி சூனேமியால போல உங்களையும் தேவன் உயர்த்துறதுக்காக, கனம் பொருந்தினவர்களாக, உங்களுடைய கொம்பு உயர்ந்திருக்கத்தக்கதாக தேவன் உங்களை அபிஷேகித்து உங்களை அவர் பலப்படுத்த இந்த நாளில தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆனபடியா ஒரு கதை என்னன்னு சொன்ன, உங்களுக்கு கதையை சொல்றது பிடிக்கும் நினைக்கிறேன். அதுபடியா இப்படியே ஒரே தான் சொல்லி கொண்டு போறது கஷ்டமா இருக்கு. அதுபடியா ஒரு கதையை சொல்லுவோம். ஒரு ரெண்ட் போட்டுருக்காங்க, என்னன்னு சொல்றது, பழைய பொருட்களை எல்லாம் விற்கிற சேல்ஸ் வந்து நடந்து கொண்டு இருக்க ஒரு இடத்துல. அப்ப அந்த இடத்துல ஒரு பழைய ஒரு வயலின் ஒன்று போடணும். இந்த பழைய வயலின் ஒன்று போட்டா அப்ப அதில் எடுத்து ஒரு வெளிநாட்டுல அதை பார்த்தா அதுல $20 தான் முதலாவது கூறப்படுது, ஏலம் போடும். $20 இந்த வயலின் வந்து $20 சொல்லி. அப்ப ஒருத்தரும் அதை பார்க்கறதும் இல்லை, அதை எடுக்கிறதும் இல்லை, அதை பெற்றுக்கொள்ளணும் ஒரு ஆசை இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப இந்த வயலினுக்கு பொறுப்பான அந்த மனுஷன் வந்து அதற்கான தாங்கன்னு சொல்லி போட்டு அதை ஒரு திரவம், ஒரு எண்ணெயினால அந்த வயலினை துடைச்சு அப்படியே அந்த ஸ்ப்ரிங்களை எல்லாம் ஸ்டென்ட் படுத்தி போட்டு பார்க்க அது பல ஒரு புது வயலினாக காணப்பட்டது. அந்த வயலின் மேல ஒரு எண்ணெய் மாதிரி ஒன்றை ஊற்றி அதை துடைச்சு சுத்திகரித்த போது, அதை திடப்படுத்தின போது அது ஒரு நல்ல ஒரு பெருமதி மிக்கதான ஒரு வயலினை போல. அது மாத்திரம் இல்லை, அதுல ஒரு நல்ல ஒரு பாடலோட வாசிச்சு அதை அந்த இடத்துல இசைத்து காட்டினாங்க. உடனடியா $20 போகாத அந்த வயலின் எத்தனை டாலருக்கு போனதா? $2000 அங்க விற்கப்பட்டது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, யாராலையும் கழிக்கப்பட்ட நிலவரத்துல, அற்பமா எண்ணப்பட்ட நிலவரத்துல, தூசிக்கப்பட்ட நிலவரத்துல, காரி துப்பப்பட்ட நிலவரத்துல, இவன் ஒரு மனுஷனான்னு சொல்லப்பட்ட நிலவரத்துல தள்ளப்பட்டிருந்த எங்களையும் உங்களையும் அவருடைய எண்ணெய் என்றான அந்த பரிசுத்த ஆவியானவராக அவர் ஊற்றப்பட்டார். பிரகாசிக்கிற பாத்திரங்களாக, பெருமதி மிக்கவர்களாக, கர்த்தருடைய பார்வையில நீங்க உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை குறித்து உங்களை அபிஷேகித்து உங்களை விலையேற பெற்ற முத்துக்களாக இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு அதை விளங்குது? ஒன்றுமே தூச தட்டி துடைச்சு அதெல்லாம் துடைச்சு எடுத்த போது அது $20 இருந்தது $2000 மாங்குட தூசி பிடித்த உங்களுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கையிலும் தேவனுடைய இரக்கம், அந்த கல்வாரி இரத்தம், அவருடைய இரத்தத்தை, அவர் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவனுடைய இரத்தம் எங்களை சுத்திகரித்த பின்பு அவருடைய அபிஷேகம் என்ற அந்த பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டு அவர்களை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்துக்குள்ள நுழைத்த பின்பு எங்களை கனமுள்ள பாத்திரமாக தேவன் எங்களை மாற்றினார். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உங்கள் ஒவ்வொருவரும் தேவன் கனமுள்ள பாத்திரமாக உங்களை தெரிந்து கொண்டாரா, உங்களை அபிஷேகிக்கவில்லையான்றதை உங்களை நெஞ்சத்தோட்டு உங்களோட மனதத்தோட்டு கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். தேவனுடைய பார்வையில், தேவனுடைய சமூகத்தில் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். என்ன நோக்கத்துக்காக உங்களை அழைத்தார், என்ன நோக்கத்துக்காக உங்களை அபிஷேகித்தார் என்பதை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்களை நீங்க சரிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவை நசரேனா 10:38 சொல்லுது, அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, இயேசுவை தேவன் அபிஷேகித்ததினால, பரிசுத்த ஆவியினால நிரப்பி அபிஷேகித்தபடினால அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த மாத்திர பிசாசின் பிடியிலிருந்து பிடிக்கப்பட்டவர்களை அவர்கள் விடுதலையாக்கி, அவர் பூரணமான ஒரு ஜெயித்த ஒரு பிரசித்தம் பண்ணப்பட்ட ஒரு தேவனாக அந்த இடத்துல 33 வருஷத்துல தன்னுடைய ஊழியத்தை முடித்து தேவன் பிதாவாகிய தேவன் என்ன நோக்கத்துக்காக அவரை அழைத்து அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை முடித்து ஜெயத்தோட வெற்றியோட தேவன் பிதாவிடத்துல அவர் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? வாய்களை திறந்து ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நான் சொல்ல ஒரு நாள் சொல்லக்கூடாது. இதை கேட்கிறீங்க, கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவான்னு சொல்லி
அதனுடைய செவிகளால் இதை கேளுங்க. இந்த சத்தியங்கள் இனி அதை பெற்றுக்கொள்ள முடியுமோ தெரியாது. அசட்டை பண்ணாதீங்க. தேவன் நீங்கள் அதாவது பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு போறான். இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கிறதுக்கு போறான். பாலாக் ராஜா கூலி பொருத்தி அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு போறான். இது இதோட வேலையில நான் உங்களுக்கு சப்ஜெக்டா சொல்றேன், வேறையா சொல்றேன். அவன் போறான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அவன் என்னத்துக்காக போனான்டே தெரியல. போய்கொண்டே இருக்கிறான். போய்கொண்டே இருக்க அவன் போன கழுத அங்கே இங்கே இடருது. ஏன் என்ன சும்மா தானே போய்கொண்டு இருக்கிறது. அந்த சிலரோட போய் தன்னை காலத்தை இந்த சிலரோட போய் முன்பாக தேவதூதன் உருவின பட்டயத்தோட காணப்பட்டார். இந்த தீர்க்கதரிசியோட கண்ணுக்கு தெரியல, அந்த கழுதைக்கு தெரிஞ்சிச்சு. இந்த கழுதை போல இருக்கிற நானும் கூட உங்களுக்கு முன்னால் சொல்றேன், வழிகளை சரிப்படுத்தி கொடுத்த திருத்திக் கொடுங்க. தேவன் உங்களுடைய பெரிய அவருடைய என்ன நோக்கத்துக்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ, உங்களை அபிஷேகித்தாரோ, அந்த நோக்கத்தின் திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அற்பமா எங்களை நினைப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருவீங்க. இதை நீங்கள் பிலேயாமுக்கு கழுத சொல்லி கொடுத்தது போல இல்லை. இந்த இடத்துல தேவன் என்னை அகதிப்படுத்தினபடியா இந்த வார்த்தை குமாரன் எனக்காக ஜெபிச்சிருக்கிறார். ஆண்டவரே, இவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும் என்று சொன்னது நிமித்தம், ஆமென், பரிசுத்த ஆவியானவர்கள் கேட்டது நிமித்தம், இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை உணர்வடையத்தக்கதாக, இந்த நாட்கள் உங்களுடைய பழைய ஜீவனங்கள் மாற்றப்படத்தக்கதாக கர்த்தர் இந்த வார்த்தையோட அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோட இடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதுக்காக இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்ப இது யார் இந்த அபிஷேகத்தை கொடுக்க முடியும்? யார் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க முடியும்? 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம். 21 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்ப உங்களையும் எங்களையும் யார் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? வாயனத்திலும் சொல்லுங்க, யார் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இன்னொரு வாசியமாக இதுதான் எங்களுடைய நிச்சயம். இதுதான் எங்களுடைய நிச்சயம். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கும். தேவன் ஒரு ஊழியக்காரன் மேல இறங்கி கரங்களை வைக்கும் போது அபிஷேகம் பண்ணணும். இதுவும் தேவனுடைய ஊழியக்காரன் அபிஷேகிக்கல, தேவனுடைய ஊழியக்காரத்துடைய கரத்தின் மூலமாக தேவன் தான் உங்களை அபிஷேகிக்கிறார். ஆனால் அபிஷேகத்தை கொடுக்கிறது தேவன் மாத்திரம்தான். ஆனபடியா தான் தேவன் என்ன நோக்கத்துக்காக உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்தார் என்று நாங்கள் இந்த நாட்கள் ஒரு 3 விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம் என்று பார்க்கலாம். என்ன 3 பகுதியை பார்த்துட்டு வந்து இந்த மூன்றாவது பகுதியில் ஒரு 3 விஷயம் இருக்கு. நேரம் காணுமோ நேரம் 15 நிமிஷம் இருக்கு. அந்த 15 நிமிஷத்துக்குள்ள முடிந்த அளவுக்கு கற்றுக் கொடுப்போம். அந்த மீதியை அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து கொள்ளலாம். ஆனபடியா உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அபிஷேகித்தவர் உங்களை கனமுள்ள பாத்திரமாக உங்களை வழி நடத்துவதற்காகத்தான் உங்களை அபிஷேகித்தார். ஆனபடியா நாம் வாசிப்போம். லூக்கா 4 அதிகாரம் 8 வசனம். லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம். 18 வசனம் சொல்லு. கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆமென். இயேசுவானவர் ஒரு தேவாலயத்தில் போய் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை துறந்து தன்னை குறித்து எழுதப்பட்டதை எடுத்து அந்த இடத்துல அவர் வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். எத்தனை பேர்
நீங்கள் தைரியமாக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று சொல்ல முடிந்தவர்கள் நீங்க சொல்லலாம். ஏனென்றா அழைப்பு, அவர் எப்ப நீங்க தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்களோ, நீர் எனக்காக காயப்பட்டீர், எனக்காக மரித்தீர் ஆண்டவரே, எனக்காக நீர் உயிரோடு எழுந்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் தங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கை செய்தார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகி, தேவனுடைய பிள்ளைகளாக மாத்திரமில்லை, அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுயாரத்தை அவர் பெற்றார் சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதுபடியா அவருடைய ஆவியானவரால நீங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதுபடியா இந்த வேளையில ஆவியானவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். என்னத்துக்காக? ஏன் அபிஷேகிக்கும்? என்னத்துக்காக அவர் உங்களை அபிஷேகிக்கும் அபிஷேகித்திருக்கிறார்? உண்மையாகவே பழைய முதல் பார்த்தோம்னா அபிஷேகம் ஏன் கொடுக்கப்பட்டது? இதுக்கு முதலாக நம்ம கொஞ்சம் தாண்டி வருவோம். ஏன் அபிஷேகம் கொடுக்கப்படும்? அதாவது ஒரு அபிஷேகம் பழைய ஏற்பாட்டுல பார்த்தா ஒரு அபிஷேகத்தை ஒரு கொம்புல, ஒரு மிருகத்தின் கொம்புல எண்ணெயை ஊற்றி யார அபிஷேகிக்க வேண்டும் என்று தேவன் சொல்றாரோ அவனுடைய சிரசு மேல ஊற்றப்படும். அப்ப ஊற்றப்பட்டால்தான் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள நிலைக்கு. அப்ப அப்படி ஒரு அந்த முதலாவது அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளுக்கான அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருந்தார். அது போல ஆசாரியருக்கும் அதே அபிஷேகம் தான். அது போல ராஜாக்கள் ஆளுகை செய்யும்படியாக, ஆண்டு கொள்ளும்படியாக, தேவ ஜனங்களை நடத்தும்படியாக ஞானத்தை அந்த காரியங்களை கொடுத்து அவர்களை வல்லவர்களாக ராஜ்யத்தின் அதிபதிகளாக மாற்ற வேண்டும் என்றால ஒரு அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது. இதை தவிர வேறு யாருக்கும் அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் இந்த 3 நபர்கள் தான், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜா. இந்த 3 பேரை தவிர வேறு எவருக்கும் அந்த அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. ஆனா கிருபையின் காலத்தில் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிருபையாக கர்த்தர் உங்களை மீட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாம்சமான யாருமே என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்கள ஒவ்வொரு கேட்கிறவர்கள் ஒவ்வொருக்கும் பரிபூர்ணமான ஆவியை தேவன் கொடுத்து அவங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். அதுபடியா புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எவ்வளவோ இலகுவாக்கி அவருடைய கிருபையினால அபிஷேகத்தை எடுக்கிறது பெரிய பழைய ஏற்பாட்டில தகுதி இல்லை. தேவன் யாரை குறித்து முன்குறித்தாரோ அவர்களை மட்டும் ஒருவர் போய் ஊற்றி கொம்புல எண்ணெயை கொண்டு போய் அபிஷேகிக்கிறார். ஒரு கதை உண்டு, இன்னொரு கதை, சின்ன கதை சொல்றேன், சரியா? தென்கொரியாவில் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, அநேகர் படிச்சிருப்பீங்க, குமாரன் பாஸ்டர் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுபடியா தென்கொரியாவில் ஒரு வாலிபன், அவருக்கு ஒரு டிவி வருத்தம், டிவி நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இரத்த வாங்கி தான் எடுத்துக்கொண்டே இருப்பார். அவர் ஒரு நோய்களாக, ஒரு முடியாதவராக, மறித்து போற நிலவரத்துல தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அயல் வீட்டில் ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை, ஒரு பிள்ளை ஒன்று இருந்தார். அந்த பிள்ளை ஒரு புதிய ஏற்பாட்டை கொண்டு போய் இவர்கிட்ட கொண்டே கொடுத்து சொன்னதான், இந்த படிங்க நான் சொல்லி கொடுத்தேன், போன்னு சொல்லி கரைச்சி விட்டார். 2ஆம் தரமும் ஒரு நாள் போய் கொடுத்து அதுக்கும் கரைச்சி விட்டார். 3ஆம் தரம் அந்த பிள்ளை தொடர்ந்து சோர்ந்து போகாம அந்த பிள்ளை 3ஆவது தரமும் பள்ளிக்கூடத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதை கொண்டே கொடுத்துருக்காங்க. புதிய ஏற்பாடு கொடுத்து இதை படிங்கன்னு சொல்லி கொடுக்க இவர் தன் கையால ஒரே அடி அந்த கண்ணத்துல. இவருடைய 5 விரலும் அந்த சின்ன பிள்ளையில, வெள்ளக்கார பிள்ளைன்னா அப்படியே பதிஞ்சிருக்கும், அப்படியே சரியா பதிஞ்சு அப்படியே அடையாளம். இவருக்கு அதை பார்த்த உடனே இவருக்கு மனம் வெம்பி, ஐயோ நான் அந்த பிள்ளையை அடிச்சுட்டே, அந்த பிள்ளை எவ்வளவோ வேதனைப்பட்ட அழுகுதேன்னு சொன்னது நிமித்தம் நான் இதை வாசிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளையை ஆறுதல் படுத்தி அனுப்பிவிட்டார். அந்த நாட்களில் தேவன் இவரோட இடப்படவில்லை. இந்த புதிய ஏற்பாடு மாத்திரம், இந்த புதிய ஏற்பாட்டை இவர் அனுதினமும் வாசிக்க தொடங்கினார். வாசிச்சு அந்த வாலிபன் வாசித்து ஒரு கிழமைக்கு அந்த புதிய ஏற்பாட்டை முழுமையாக வாசித்தார். வாசிக்கிற நேரம் இயேசு இந்த பூமிக்கு என்னத்துக்காக வந்தார், ஏன் வந்தார், இந்த மனுக்குலத்துல ஒரு ஜாதி பாசக்காரர் கோத்திரத்தார் பகுமாரன் சொன்னார், ஜாதி மதம் இனம் பேரம் இல்லாமல் எல்லாருக்காகவும் அந்த இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லப்பட்டபடி அவரோட அந்த வார்த்தைகள் எல்லாம் இடப்பட்டது. அவர் இடப்பட்ட உடனே ஐயோ எனக்கு இந்த வார்த்தை பேசுதேன்னு சொல்லி அயல்ல இருக்கிற ஒரு திருச்சபைக்கு போய் கேட்டாராம்,
இந்த வார்த்தை என்னோட பேசிக்கொண்டு இருக்குது. யார் அந்த கிறிஸ்து, இயேசு யார் என்று கேட்டார். ஏன்னா அவர் ஒரு புத்த மதத்துல இருந்த ஒரு வாலிபன், புத்த மதத்துல வைராக்கியமா இருந்த ஒரு வாலிபன் தான் அவர். சரியா? அவர் போன இடத்துல அந்த பாஸ்டரோ அல்ல பாதிரி அவர் சொன்னார், நீ இத எப்படி என்னட்ட கேட்டியோ இதே போல நீ உன்னோட வீட்டுல போய் அறைய போட்டிட்டு போய் நீர் யார் ஆண்டவரே, நீர் என்னை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நீ ஜெபி, ஆண்டவரை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அப்ப இவருக்கு அந்த பதில் சரியில்லை. டக்குன்னு வீட்டுல வந்து கதவை பூட்டி போட்டு முழங்கால் பண்ணிட்டு கேட்கிறார். அவருக்கு ஜெபிக்க தெரியாது, மொத்த மதம் தானே, ஜெபிக்க முடியாது. மிஸ்டர் ஜீசஸ் என்று கூப்பிட்டார். அவர் என்னன்னு கூப்பிட்டாரா? மிஸ்டர் ஜீசஸ் என்று கூப்பிட்டார். நீர் யார்? நான் உண்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால் நான் உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக காணப்படுவேன் சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவார் அந்த அறைக்குள்ள தோன்றி தன்னுடைய காயப்பட்ட அந்த துளை கொண்ட கரத்தை வைத்து அவர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணி அவர் கற்றுக் கொடுக்கப்பட்டார். ஆமா, அது வேறு யாரும் இல்லை. இந்த நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு கொரியாவில் ஒரு பெரிய ஒரு ஆலயம், இப்போ 2-3 வருஷத்துக்குள்ளதான் நான் போல் சொன்னிச்சு, உலகத்திலே மிகவும் பெரிதான ஆலயத்தை கட்டி மிகவும் திரளான ஜனங்களை 10 லட்சம் 15 லட்சம் ஜனங்களோட கூட இருந்தவரா அந்த வாலிபன். அவர் பெரிய காரியங்களை கத்த பயன்படுத்தினார். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவரே நீர் என்னை அபிஷேகம் பண்ணினால், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் பிரயோசனப்படுவேன், ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்காக நான் விளங்குவேன் என்று சொன்னது நிமித்தம் தேவன் அளவில்லாத தேவனுடைய கிருபை அவர் மேல ஊற்றப்பட்டது, அவர் மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அதுக்கு பின்பு அந்த டிவி வருத்தம் எல்லாம் இல்லை. அவருடைய வாழ்க்கை சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாக்கப்பட்டது. எழும்பி பிரகாசித்தார், எழும்பி ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக பிரகாசிச்சு திரளான ஜனங்களை ஆதாயப்படுத்தினார், திரளான போதர்களை உருவாக்கினார், திரளான எல்லா தேசங்களிலும் அந்த அவருடைய சபை காணப்பட்டது. அதுபோல நீங்களும் தேவன் உங்களை அபிஷேகிக்கும் போது உங்களுடைய இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை அபிஷேகித்தபடியால் ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே நான் உமக்கு பிரயோஜனம், ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள மகனாக நான் காணப்படப்படும் சொல்லுங்க. முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாக்கப்படும். நீங்க ஒப்பு கொடுக்கணும். தாவீது ராஜா சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு ஒரு வீட்டு ஒன்று கட்ட போறேன்னு சொல்றேன், வீடு ஒன்று கட்ட போறேன், உங்களுடைய ஆலயம் ஒன்று கட்ட போறேன்னு சொன்னேன். தாவீது ராஜா வீடு ஆலயம் கட்டக்கூடாது, அவனுடைய இருதயத்தில் இருந்து அந்த வாஞ்சையை பார்த்தது நிமித்தம் ஆண்டவர் என்ன சொன்னாரா, இல்லையப்பா நீ கூடாரவாசி போல காணப்படுறா, அங்கங்க சின்ன சின்ன வீட்டு எல்லாம் குடியிருக்கா, உனக்கான ஒரு நிலையான ஒரு பெரிய ஒரு மாளிகை நான் நமக்கு கட்டித்தாரேன்னு சொல்லி தாவீது ராஜாவுக்கு ஒரு மாளிகை தேவன் கட்டி கொடுத்தார். தெரியுமா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய காரியத்துக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களுடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிற அநீதி உள்ள தேவன். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். நீங்கள் அவருக்காக பிரயாசப்படும் போது உங்களுக்குரியதான வாழ்க்கையில என்னென்ன திட்டங்கள் நடக்கணுமோ, உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில என்ன திட்டங்கள் நடக்கணுமோ, அல்ல உங்களோட வாழ்க்கையில என்ன வெற்றி பெறணும், என்ன பதவி உயர்வு பெறணுமோ எல்லாம் தேடி உங்களை நாடி வரும். நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்க என்ன சொல்லணும், ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நான் காணப்படுவேன் என்று நீங்கள் சொல்லும் போது நிச்சயமாக நீங்கள் அப்படியே உங்களோட வாழ்க்கையில மாற்றம், முதலாவது உங்களோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். அதன் பின்பு தேவனுடைய காரியங்களை நீங்க செய்கிற பெரிய எழும்பி பிரகாசிக்கிற ஒரு தீவட்டிகளை போல, ஆமென், அந்த ராஜாக்கள் தேடி வந்து இயேசுவை காண வேண்டும் என்று வர்ற நேரம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்தது போல நீங்கள் வழிகாட்டிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு விளங்குது. ஒப்பு கொடுங்க. இந்த நாளில தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கார். எத்தனையோ உள்ளங்களோட தேவன் இந்த நேரம் இடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோட இடப்படுறதை எனக்கு தேவன் காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆனபடியா நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ளவர்களாக தேவன் பேசுற சத்தத்தை கேளுங்க. அவருடைய மெல்லிய உரத்த சத்தமா என்ன போல பேச மாட்டார், மெல்லிய சத்தமா உங்களுடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ற தேவன் பரிசுத்த ஆவியானவர். நீங்க அவருடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கு. அந்த ஆவியானவர் வேற எங்க இல்லை, உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஒப்பு கொடுங்க. என்னுடைய ராஜ்யத்துக்கு நீ பயன்படுவாயாக, என்னுடைய ராஜ்யத்துக்கு பிரயோசனமா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் என்னுடைய எல்லா இடுக்கங்கள், எல்லா நெருக்கங்கள், எல்லா துன்பங்கள், என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னை நான் விடுப்பேன்னு சொல்றார். ஆமென். தேவன் அபிஷேகிக்க வேண்டிய பாத்திரங்களாக நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் வித்தியாசமான முறையில உங்களை அபிஷேகித்தார். முதலாவது தேவன் சொல்லுகிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. லூக்கா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. ஒரே கதையா தான் வந்துட்டு கதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையோட இருக்குது. அந்தபடியா கதையில சொல்லுவோம். அந்தபடியா நொறுங்குண்ட இருதயத்தோட இருக்கிறவர்களுடைய காயங்களை கட்டுறதுக்காகத்தான் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என்னை அபிஷேகிச்சிட்டா என் குடும்பத்துக்கு, என்னோட பிள்ளைகளுக்கு, என்னோட மனைவிக்கு, என்னோட வீட்டுக்கு, என்னோட தொழிலுக்கு மாத்திரம் நான் உண்மையுள்ளவனா இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தால் போதும் என்கிற அந்த சுயநலமான வாழ்க்கையை மாற்றுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து முடிவுக்கு உண்டு பண்ணி உங்களை ஒரு புதிய வழியில உங்களை நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். காதை கொடுத்து கேட்டுக்கொள்கிறார். ஆமென். நொறுங்குண்ட இருதயத்தோடு சில நேரம் தேவன் உங்களை என்ன நிலவரத்திலிருந்து உங்களை ரட்சித்திருப்பார்ன்றதை நீங்க சிந்தித்து பாருங்க. ஒரு பாவியாக, ஒரு கொடூரமான ஒரு மிருகமாக இருந்த எங்களை அயலால காரை துப்புற நிலவரத்தில் இருந்தது. ஆனா அவர் தனக்கேற்ற பாத்திரமாக அவர் அபிஷேகம் பண்ணி எங்களுக்கு ஊற்றினார். தற்கொலைக்கு போறேன், இனி நான் வாழ முடியாது, நான் தற்கொலைக்கு போறேன், சாக போறேன்னு முடிவு கட்டின கடைசி நிமித்துல நீ சாக கூடாதுன்னு வந்து உன்னை தூக்குனவர். பயங்கரமான வியாதியில மறிக்கிற கட்டத்தில் இருந்து நீ சாக கூடாது, உனக்காக நான் மறிச்சிட்டேன், நீ சாக கூடாது, உன்னுடைய வியாதியெல்லாம் நான் 2023 வருஷத்துக்கு முன்பாக நான் சுமந்துட்டேன் என்று சொல்லி நீ சாக கூடாதுன்னு அந்த வியாதியிலிருந்து உன்னை தூக்கி உன்னை அபிஷேகித்தது. உன்னை நோக்கி பாரு. போத வஸ்துகளாலும் குடி வெறியினாலும் பிழையான பழக்க வழக்கங்களாலும் பிடிக்கப்பட்ட நிலத்திலிருந்து மீட்கப்பட்ட நீங்கள் ஏன் உங்களோட அந்த ஸ்தானத்திலிருந்து உங்களை ரட்சித்தவர்கள் இந்த நிலையில இருக்கிறவர்களுக்கு, இந்த நொறுங்குண்டு போன இந்த இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு இவர்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் உங்களை தேவன் அபிஷேகித்தார். எத்தனை பேர் அபிஷேகம் கரங்களை உசத்தி நான் 30 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் இந்த 5 வருஷம் என்னை அபிஷேகிச்சிருக்கிறார் என்று பெருமை மாறு தட்டி பெருமை பாராட்டுறதான் நாங்க. ஆனா அழைத்த நோக்கம், அபிஷேகித்த நோக்கத்தை மறந்து நாங்கள் ஏதோ மனம் போன வாழ்க்கையில நாங்கள் வாழ முடியாது. நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய கட்டம். அன்றைக்கு அந்த ஜோனா, அபிஷேகிக்கப்பட்ட ஜோனா சொன்ன இடத்துக்கு போவாங்க, வேற இடத்துக்கு போய் அந்த கப்பல்ல உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்தது நிமித்தம் என்ன நடந்தது? அந்த ஒரே பிள்ளை, அதுக்கு ஒருத்தரும் இருக்க முடியாது. உடனே தூக்கி யோனா தூக்கி வெளியே போட்டாச்சு, அமைதியாச்சு. அந்தபடியா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்க எந்த படகுகளையும் ஒழிச்சு கொண்டு போய் இருந்துடலாம் என்று மட்டும் நினைச்சு கொள்ளாதீங்க. உங்களை தூக்கி போட்டாதான் அந்த கொந்தளிப்பும் அந்த கடலும் அந்த சூறாவளியும் அடங்கும். அந்தபடியா கர்த்தருக்கு இடம் கொடுங்க. இந்த நாட்கள் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அபிஷேகிச்சிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயா உங்களை அழைச்சிருக்கிறார். ஒரு இப்படி வந்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றுதான் தேவன் உங்களை அழைச்சிருக்க முடியாது. தேவனுடைய ஊழியத்துக்கு தொழிலாளர் தங்களுடைய ஆஸ்திகளால ஊழியம் செய்ய முடியும், ஜபத்தால் ஊழியம் செய்ய முடியும். வீடுகளை திறந்து கொடுத்து ஜப கூட்டங்களை நடத்துறதுக்கு, அப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்யறதுக்கான உதவிகள் செய்ய முடியும். இப்படி பலவிதமான ஊழியங்களை செய்யறதும் ஊழியம் தான். அல்லது இந்த கதிரைகளை துடைக்கிறதும் ஊழியம் தான், இதை கூட்டுறதும் ஊழியம் தான். பாச சொல்றது போல இதெல்லாம் ஊழியம் தான். வெறும் மெக்க மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு தான் நான் பயந்து போயிருந்தேன். அந்தபடியா கத்த கடைசி வரையும் விட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆரம்ப நாட்களை ரசிக்க நேரம் போது, ஆரம்ப நாட்களை ரசிக்கப்பட்ட நேரத்துல கேளுங்க,
ஆரம்ப நாட்கள் ரசிக்கப்படும் போது நானும் என்னுடைய மனைவியும் சொன்னோம் ஒரே ஒரு வார்த்தை, நான் மறந்துட்டேன். சரியா? நானும் என்ற மனுஷியும் 2 பேரும் ஆண்டவரை ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன விதத்துல சொன்ன அந்த சந்தர்ப்பத்துல அந்த நிலைமையில எங்களோட திருமண காரியம் நடக்குமா நடக்காதான்ற காலகட்டத்துல ஆண்டவரே இந்த கரத்தை உசர்த்தி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதித்து என்ன நாங்க 2 பேரும் வாழ்வோமானால் நான் உமக்கென்று ஊழியத்தை செய்வோம் என்று பொருத்தனை பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். சரியா? சிரிக்காதீங்க, சொல்லியிருக்கோம். சரியா? ஆனா அதை மறந்துட்டேன். பிள்ளைகளை பெற்றுட்டோம், பிள்ளை குட்டிகளை வளர்த்துட்டோம், பள்ளி படிப்புக்கு அனுப்பி எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். சில காலங்களுக்கு முன்னால என்னோட மனசுல நானும் நீங்களும் இப்படி சொன்னேன் தெரியுமா? அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படியா அன்றைக்கு சொன்னதை, அன்றைக்கு தேவன் என்னை அபிஷேகித்ததை இந்த வயது வரையும் விடாமல் குடிச்சு வச்சு குழந்தை நடத்துறதை நிறுத்திடுங்க. அதுக்கு தான் இந்த தேவனுக்கு நன்றி சொல்றேன். அது போல உங்களோட வாழ்ந்த வயதுல நீங்க என்ன திட்டங்கள் தீர்மானத்தை அபிஷேகத்தை பெற்ற நேரத்துல நீங்க என்ன வார்த்தையை சொன்னீங்களோ அந்த வார்த்தையை நிதானிச்சு கொள்ளுங்க. நிதானிச்சு கொள்ளுங்க. என்னத்தை சொல்லி இருக்கிறீங்களோ அதை நிதானிச்சு கொள்ளுங்க. சொல்லி இருப்பீங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார். விட உங்களை விட்டு எங்கேயும் விட மாட்டார். பிரச்சனைகள் யோனா போல வாழ்க்கை படகுல கொந்தளிப்பும் பிரச்சனைகளும் இருக்கும் தான். ஆனா நம்மளை தூக்கி வெளியே போட்டாதான் அடங்கும். அதனால நீங்க ஒப்பு கொடுத்தீங்கடா, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான பாத்திரமாக என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற நேரத்துல எல்லா கொந்தளிப்பும் அடங்கி சரியான நிலவரத்துல வந்துடும். ஆவியானவரோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். என்ற இருதயம் அப்படிதான் தேவனுடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபடியா இழந்த அபிஷேகங்களை நான் அன்றைக்கு நான் வேற யாரையும் குற்றப்படுத்தி சொல்லல. முழங்கால் யுத்தம், ஜெபம் எல்லாம் நான் தெரிஞ்சிருக்கிறேன். அதெல்லாம் தந்தது தேவன் என்ன நோக்கம் என்றதை புரிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. உங்களை கனமுள்ள பாத்திரமாக அந்த வயலினை போல தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார். $20 எடுக்க முடியாத அந்த கருவியை $2000 கனமுள்ளதாக மாத்தினார் என்றால் அது மனுஷனில தேவனுடைய அந்த எண்ணெய், அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது. சரியா? அதுபடியா எங்கட அதாவது எனக்கு பயம். அதான் திருப்பி சொல்றேன், எனக்கு இந்த இடத்துல வந்து பிரசங்கிக்காவோ இதுல இருக்கிறதுக்கெல்லாம் பயம். ஆனா தேவன் அழைத்தபடியா தான் இதுல நிலை நிற்கக்கூடியதா இருக்கு. இது தேவனுடைய கிருபை. நான் மறுபடியும் சொல்றேன், இது என்னுடைய மாம்ச பலத்தினால நான் இந்த இடத்துல வரையில, தேவனுடைய சுத்த கிருபையினால, அவருடைய அபிஷேகத்தினால, அவருடைய அனாதி நோக்கத்தினால், அவருடைய திட்டம் ஏதோ அந்த திட்டம் மாத்திரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமென். அதுபடியா நறுங்குண்ட ஜனங்களை விடுதலையாக்குங்க. நொறுங்குண்டு போன ஆண்டவர் சொல்லுறார், ஒரு உவமையை சொல்லுறார். எரிகோவுக்கு போற வழியில கல்லறையில அகப்பட்ட ஒரு சமாரியன், ஒரு மனுஷன், கல்லர் கையில அகப்பட்ட ஒரு மனுஷனை அவங்க அடிச்சு அவனிடத்துல இருந்த அந்த கொண்டு வந்த பணம் கிணம் அவருடைய வஸ்திரம் வரையும் உறிஞ்சு போட்டு அடிச்சு குற உயிரா போட்டுட்டு போயிட்டாங்க. சரியானே? குற உயிரா போட்டாச்சு. அதாவது ஆசாரியர் வாரார், அபிஷேகம் பண்ணப்பட்டார், படியாக்களுங்க அபிஷேகம் பண்ணப்பட்டார் வாரார். அப்படியே பார்த்துட்டு அப்படியே சைட்டா போயிட்டார். ஏன்னா அதை தொட்டா தனக்கு தீட்டு, தான் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருக்கோம் தொட்டையில போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த ஆசாரியனுக்கு பின்னுக்கு நின்று ஊழியம் செய்கிறவர் லேவியம் அவர் வரார். அவர் வந்து அவரும் பார்த்துட்டு சைட்டா போயிட்டார். ஆனா அந்த ஜூதர்களால வெறுக்கப்படுற ஒரு சமாரியன் வாரார். அவன் வந்து என்ன சொன்னா, மனதுருகு. இந்த மனதுருகி தேவனுடைய சத்தியத்தை இந்த உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்டு தொட்ட கண்ணில் பொழுது ஒழுங்கக்கூடிய நிலவரத்தில் அந்த உலகம் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை விட உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அதிகமான பிரச்சனை இருக்கு, அதிகமான பிரச்சனை இருக்கு. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை சார்ந்து ஜெபிச்சு கொள்ளணும்னு சொல்லி இதுக்குள்ள வந்து கவர் எடுத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா உலகத்தில் இருக்கிறவர்கள் நாளைக்கு தூக்கு போடலாமா, நாளைக்கு ரயில்ல பாயலாமா, அல்லது மருந்தை குடிச்சு சாகலாமா என்ற கட்டத்தில் இருந்து கொண்டிருக்காங்க. யாரும் தேற்றுவார்கள், பேச முடியாது, அவர்களோட இடப்பட முடியாது. பிரான்ஸ் தேசத்துல அப்படித்தான் போலீஸுக்கு ஒரு கோல் ஒன்று போகும். என்ன, என்னுடைய வீட்டுல 3 வாரமா கதவு பூட்டி கிடக்குது,
அந்த கதவுல இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபர் இருக்கிற அவரை காண இல்லை. அதுக்குள்ள இருந்து துர்நாற்றம் வந்து கொண்டு இருக்குன்னு சொன்னாங்க. உடனடியா போலீஸ் வந்து என்ன சொல்லுது, உடனே அந்த கதவை உடைச்சு அதுக்கு போன ஒரு மனுஷன் அப்படியே நிலத்துல அழுகுன நிலவரத்துல துர்நாற்றம் வீசின நிலவரத்துல மறித்து போயிருந்தார். அந்த போலீசாரால நிக்க முடியல, அவ்வளவு துர்நாற்றம். அதுல ஒரு காயம் ஒன்று எழுதப்பட்டு கிடந்ததாம். அதுல எழுதப்பட்டிருந்த என்னன்னா, நான் தற்கொலைக்கு முடிவெடுத்திருக்கிறேன், இந்த பூமியில என்னை நேசிக்கிறதுக்கான ஒருவரும் இல்லைன்னு சொல்லி, ஒருவரும் இல்லை, ஆனபடியா நான் தற்கொலைக்கு போறேன்னு சொன்னேன். நொறுக்கப்பட்டு இருக்கிறேன், என் குடும்பத்துல உடைக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறேன், ஆனபடியா எனக்கு தற்கொலையை தவிர வேற ஒன்றுக்குமே எனக்கு வழி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனபடியா பிரியமான தேவன், அவன் எழுதி வச்சுட்டான், நான் சாகரத்துக்கு முன்பு இந்த வீதியில ஒருக்கா போயிட்டு வாரன், யாராவது என்னை பார்த்து ஒருக்கா சிரிச்சு அப்படின்னு கையை உசத்தினால கையை காட்டினான், என்ற தற்கொலை எண்ணத்தை நான் விடுறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோட அந்த வீதியில போய் கொஞ்ச நேரம் போயிட்டு அவன் அப்படியே திரும்பி வந்தானா. ஒருவர் கூட அவனை பார்க்கவே இல்லை. அவன் தங்க பாடு, வெளிநாடுன்றா அது அப்படிதான், தங்க பாட்டுல போவான். அவன் வந்து அறையை சாப்பிட்டான், அந்த மருந்து எடுத்தான், குடிச்சான், செத்து விட்டான். இந்த நிலவரத்தில் இருக்கிறவர்களை நீங்க தான் விடுதலையாக்கும். அபிஷேகம் அதுக்காகத்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்காக அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. இந்த அபிஷேகம் இந்த நிலவரத்துக்காகத்தான் கொடுக்கப்பட்டது. எத்தனையோ தூக்கு போறதுக்கும் மருந்து குடிக்கிறதுக்கும் எத்தனையோ நிலவரத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்க விடுதலையாக்கும். வெறும் உங்களோட குடும்பத்துக்கு மாத்திரம், உங்களோட ஐஸ்வர்யத்துக்கு மாத்திரம், உங்களோட வாழ்க்கைக்கும் புள்ள ஊட்டியதுக்கு மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாக சுவிசேஷத்தை அறிவிங்க. அன்றைக்கு நல்ல சமாரியனிடத்துல என்ன இருந்ததா? திராட்சரசமும் எண்ணெய். இந்த திராட்சரசமும் எண்ணெயும் இருக்க வேண்டிய அந்த லேவியனிட்டையும் அந்த பரிசேயனிட்டையும், அந்த லேவியனிட்டையும் பரிசேயனிட்டையும் இல்லாதது இந்த சமாரியன், இந்த புறஜாதியை போல காணப்படுற சமாரியன், யூதர்களால திருட்டாக யூதர்களால அருவருக்கப்படுற இந்த மனுஷன்கிட்ட இருந்து அந்த திராட்சை ரசம் சொன்னா அந்த கல்வாரி இயேசுல சரீரத்துல சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை குறித்து பார்க்கணும். இயேசுட மரணத்தினூடாக, இயேசுட ரட்சிப்பின் மூலமா, இயேசுட ரட்சிப்பு ரத்தத்தினால எத்தனை பேருக்கு விடுதலையை உண்டாக்க முடியும் என்ற சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த திராட்சை ரசம் அவன்கிட்ட இருந்துச்சு. அந்தபடியா உடனடியா அந்த காயத்தில் அவன் அதை போட்டு கழுவினான். கழுவி அந்த அபிஷேகம் என்றதான அந்த எண்ணெயினால அவர் அதை பூசி போட்டு எங்க கொண்டே சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டே சேர்த்தான். நிச்சயமாக 30 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம் இந்த அழைச்சிக்கப்பட்டு இருக்கிற எங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் என்கிற அந்த திராட்சை ரசம், அந்த திராட்சை தேசுடைய சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த கல்வாரி ரத்தமும் அந்த எண்ணெயான அந்த அபிஷேகமும் இல்லாமல் இருக்கிறதால அந்த லேவியனை போல அந்த ஆசாரியனை போட்டு விலகி கொண்டு போறோம். எத்தனையோ உலகத்துல அழிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறார். துன்மார்க்கன் அழிக்கப்பட்டு போய், துன்மார்க்கத்தனத்தில் எத்தனையோ பேர் அழிந்து போய் கொண்டிருக்காங்க. போத வஸ்துகளால் அழிக்கப்பட்டு கொண்டு போயிருக்காங்க. உங்களை என்ன நிலவரத்தில் இருந்து தேவன் தூக்கி எடுத்தாரோ அவர்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேவன் அபிஷேகித்தார். பிள்ளைகளான பிரச்சனையா, பிள்ளைகள் அடிக்கிறான், பிள்ளைகளான பிரச்சனையா, அப்படிப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் கண்ணீரோடு வந்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கடா. எத்தனையோ தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, பிள்ளைகள் அவமதிக்கிறாங்க, பிள்ளைகள் மதிக்கிறாங்க. அவர்களுக்காக நீங்கள் முழங்கால் படிக்கிறாங்க, ஜெபிக்க. தூக்குக்கு போய் தப்பி வந்துக்கிறீங்களா? வாழ்க்கை வேணாமடா, இந்த வாழ்க்கையே வேணாம், இது புருஷனா இது மனுஷியான வெறுத்து போன நிலவரத்தில் வந்து ரசிக்கப்பட்டிருப்பீங்கன்னா அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. போத வஸ்துகளாலும் ஆபாச படங்களாலும் இதுகளாலும் ஒரு துஷ்ட தனத்துக்கு ஒதுக்கப்பட்டு ஒரு கொடூரமான பிசாசுடைய கட்டுகளை பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டும். அந்த நிலவரங்களை உணர்ந்தவர்களாக அவனுக்கு மட்டும்தான் ஜெபிக்க முடியும். அவன் தான் அந்த அதுக்காக பாடப்படைய அது அவன் அனுபவிச்சு அந்த கொடுமையான வேதனை, கொடுமையான நரகத்திலிருந்து தேவனுடைய அன்பின் கயிறு பாதாள பரியந்தமும் இறக்கி உன்னை தூக்கி எடுத்தது உனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். என்னென்ன நிலவரத்திலிருந்து நீங்க தூக்கி எடுத்தப்பட்டீங்களோ
மனுஷனால கைவிடப்பட்ட நேரத்திலும் தூக்கி எடுக்கப்பட்டீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனபடியா அதை குறிச்சான பாரத்தோட ஜெபிக்கிறதான ஜெபம் உங்களுக்கு தான் தெரியும். அவர் அந்த ஆத்மா அழிஞ்சு போற அந்த ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்கான பலம் உங்களுக்கு தான் இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களோட கையில தான் இருக்குது. சுவிசேஷம் ஆனபடியா தாமதம் இல்லாமல் இந்த காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களோட வீட்டை ஆசீர்வதிப்பார். அடுத்த பதில் இருக்குது, அதை நீ நேரம் காணாது வாரம் வாரம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனபடியா கர்த்தர்களை அபிஷேகத்துக்கு இந்த கிடக்குது. ஆவியானவர் மேல இருக்கிற தரத்துல இருக்க சுவிசேஷம். அதுக்கு பிறகு எத்தனையோ ஏன் அபிஷேகித்தார்ன்றதுக்கு பல கட்டங்கள் இருக்குது. கடந்த அடுத்த வாரங்களை நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொன்னா பிரயோஜனமா ஆமே சொல்லுங்க. பிரயோஜனம் இதையே நீங்க கற்றுக் கொடுங்கன்னு சொன்னா நாங்க அதை தொடர்ந்து கற்றுக் கொடுக்கலாம். ஏன்றால் இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியான உங்களுக்குள்ள அசைவாடி கங்கணம் கட்டிக்கொண்டே இருக்கிறார். உங்களை உயிர்ப்பித்து தன்னுடைய பாத்திரமாக தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பாத்திரமாக நீங்கள் யாரும் காணப்பட வேண்டும். அதுபடியால் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய அபிஷேகித்தவருக்கு உண்மைகள் ஏன் உங்களை அபிஷேகித்தார், ஏன் உங்களை இந்த சில நேரம் அதாவது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான நேசத்தோடு உன்னை நான் சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுது உங்களோட குடும்பங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட உங்களோட குடும்பங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், புது புது பிரச்சனை, புது புது பிரச்சனை, புது புது பிரச்சனை. ஐயோ ஒன்று போக ஒன்று வருதே, ஒன்று போக ஒன்று வருதே. உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த அபிஷேகம் திருப்பி சொல்றேன், இந்த புதிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு இல்லை. ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துல போய் 7 குத்து விளக்குகளிலே காலை மாலை என்ன செய்வோம்னா புதிய எண்ணெயினால சொன்ன காண்டாமிருகத்துக்கு வேதத்தை கொடுத்து புதிய எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்படணும். ஒவ்வொரு நாளும் நீங்க அபிஷேகிக்கப்படணும். அந்த பழைய எண்ணெயிலேயே காலத்தை கடத்தி போட்டு நாங்கள் கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. புதிய எண்ணெயினால அபிஷேகம். அதான் அந்த காலையில வந்தடனே உங்களுக்கு சொன்னேன், எந்த எவர்களுடைய வாய் கட்டப்பட்டு ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல இருந்தீங்கன்னா பிசாசுட டீலிங்ல அவன் பார்வையில இருக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். என்ன அவன் கட்டுக்களை இருக்கிறீங்கன்னு சொன்னேன். அந்த கட்டு உடைக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் நல்லவர் வாயை திறந்து நீங்க ஆராதித்துக் கொள்ளுங்க. இனி வர்ற காலத்தில் நீங்க யாரும் துதிக்கிற ஜனங்களாக காணப்படும். சரிதானே? ஆனபடியா இது 7 குத்து விளக்கு, 7 இதழ்ன்னு சொல்லும் போது 7 நாளை குறிக்குது. அது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்குது, தேவ சபைகளை குறிக்குது. அவர்கள் பிரகாசிக்க வேண்டுமென்றால் காலையிலும் மாலையிலும் எண்ணெய் புது எண்ணெய் ஊற்றப்படும். கர்த்தர் சொல்லி இருக்கலாம், அந்த பழைய எண்ணெயோட ஊத்திட்டு போடா திரிய தட்டி விட்டுட்டு போன்னு சொல்லி இருக்கலாம். இல்ல, அந்த எண்ணெயை மாத்தி புது எண்ணெய் புதுப்பிக்கப்பட வேணும்னு சொல்லி இருக்கு. ஆனபடியா ஒவ்வொரு நாளும் நீங்க புதிய அபிஷேகங்களை காணப்படும். காலையில எழுப்பிட்டீங்களா, 4 மணிக்கு எழுப்பிட்டீங்களா, கொஞ்ச நேரம் என்ன அபிஷேகம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னை முற்றுமா நீங்க மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே சொல்லுங்க. அவர் கூட நடந்து கொண்டு அனுபடியா மாலையில படுக்க போறது ஆண்டவர் செய்த நாள் முழுக்க செய்து உங்களை வச்சு உங்களை எங்கெங்க கனவீனப்படுத்தி எங்கெங்க தலை குனிஞ்சீங்களோ அந்த இடத்துல எல்லாம் தலையை நிமிர பண்ணின தேவனுக்கு நன்றி செலுத்தி போட்டு நீங்க அப்படியே கண்ணை நிద్ర விடலாம். அல்லது ஊழியத்துக்காக அல்லது ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும்னா ஜெபிச்சு கொள்ளலாம். சரிதானே? அனுபடியா கர்த்தரே உங்களை அபிஷேகித்தார். அவர் சொன்னா பயப்படாதே, நம்மை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாக. இன்னும் ஒரு நேரத்தில் நம்மளை சந்திப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.